இன்னைக்கு மெர்க்குரி யூடியூப் சேனல் பேரை நான் சாப்பிட போறேன். எம் ஃபார் மெர்க்குரி யூடியூப் சேனல் வாங்கி தந்த மஞ்ச். நல்ல மொறு மொறுனு இனிப்பா டேஸ்டா ஸ்டாப் நாச். இ ஃபார் எங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த பிரெட். காஞ்சி போய் நல்லாவே இல்ல. ஆர் ஃபார் ரேபிட். நல்ல மொறு மொறுன்னு பிரமாதமா இருக்கு. சி ஃபார் கேன் தண்ணி. தொண்டைக்கு இதமா இருக்கு. யூ ஃபார் உரிச்ச பல்லாரி. நல்ல இனிப்பா தொண்டைக்கு காரமா இருக்கு. ஆர் ஃபார் ரெண்டா உடைச்ச பிஸ்கட். நல்ல மொறு மொறுன்னு அடி தூள் ஆ இருக்கு. ஒய் ஃபார் எல்லோ வாழைப்பழம். நல்ல இனிப்பா எக்ஸலண்டா இருக்கு. மெர்க்குரி யூடியூப் சேனல் பேரை நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு என் கூட ஹார்ட் ஒர்க்கர் தேவி தான் இருக்காங்க. நான் தென்காசி மாவட்டம். என்னோட பேர் தாமரை செல்வி. இன்னொரு பேர் ஸ்ரீதேவி. தேவி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னா நான் இப்போ போடுற கண்டென்ட்டால ஹார்ட் ஒர்க்கர் கிடையாது. நான் படிப்புல இருந்து நான் அந்த சோசியல் மீடியால ஒரு 8 வருஷமா இருக்கேன். அதுல நான் என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதை வச்சு அந்த ஐடியால தான் ஹார்ட் ஒர்க்கர் தேவின்னு பேர் வச்சேன். ஓகே, உங்களோட இன்ஸ்டாகிராம் டேக் என்னன்னா எஜுகேஷன்ல ஹீரோ லைஃப்ல ஜீரோ. அதுக்கான காரணம் என்ன? இப்போ எதை எடுத்தாலும் அது ஃபெயிலியராக தான் முடியுது. எதுவுமே எனக்கு வெற்றி கிடையாது. எதை எடுத்தாலும் ஒன்று கிடைக்கி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருவேன். அடுத்த ஸ்டெப் அப்படியே கீழே இறங்கி வந்துருவேன். அது எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே அப்படிதான் எனக்கு. அதான் லைஃப்ல ஜீரோ. இப்போ எனக்கு இப்போ முன்னேறி போய்கிட்டு இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் படிச்சு முடிச்சுட்டேன். நல்லா படிக்க பிள்ளைனா படிப்பு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது தான் படிப்புக்கு அப்புறம் தான் அந்த சோசியல் மீடியாலாம் எனக்கு ஆசை வந்துச்சு. நல்லா படிப்பேன். அதனால தான் எஜுகேஷனுக்கு ஹீரோன்னு வச்சிருந்தேன், லைஃப்ல ஜீரோன்னு வச்சிருந்தேன். நான் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். என்னோட வயசு 28 வயசு ஆகுது. யாருக்கும் தெரியாது உங்களுக்கு 28 வயசுன்னு. எல்லாருமே ஸ்கூலுக்கு இந்த கமெண்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஸ்கூலுக்கு போமா, ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படி அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, என்ன பார்க்க குட்டி பிள்ளை மாதிரி தான் தெரியும். நானும் நீங்க ஏதோ 12th முடிச்சுட்டு ஏதோ பண்றீங்கன்னு நினைச்சிருந்தேன். லைஃப்ல ஜீரோன்னு சொல்லிருக்கீங்களே, அதுக்கு காரணம்? நிறைய கஷ்டம். வீட்லயா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் நமக்கு யாரும் கிடையாது. எல்லாருமே ஃபேக்கா இருக்காங்க. யார்கிட்ட பழக, யார்கிட்ட பேச எதுவுமே தெரியல. அப்படியே வாழ்க்கையில ஒரு காலேஜ் முடிச்சேன், 21 வயசுல முடிச்சேன். 8 வருஷமா வீட்டுக்குள்ள ஒரு 4 செவத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. இதனால மேல்கொண்டு ஏன் படிக்கல? படிக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? படிச்சேன். அப்புறம் வீட்டு சூழ்நிலைகள் இருக்குல்ல, எனக்கு அடுத்து 2 பேர் படிக்கணும். அப்போ எனக்கு ஆசை தான், ஆனா அடுத்து படிக்கணும். இப்போ MBA நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரும். எப்படி நம்மளால படிக்க வைக்க முடியாது வீட்டுல. எனக்கு அடுத்து 2 பேர் படிக்கணும். அப்போ அதை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போனேன். எனக்கு வேலை பிடிக்கல. எனக்கு ஒரு 20 வயசுல எனக்கு சினிமாக்குள்ள போகணும் ஒரு ஆசை வந்துட்டு. அதுக்கப்புறம் எங்க போனாலும் எனக்கு இந்த வேலைக்கு போனா செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை தான் வரும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்தேன்னா, ஒரு 21 வயசுல வேலைக்கு போறேன், சென்னைக்கு வாரேன். யார்கிட்ட எப்படி பழகணும்னு எனக்கு தெரியாது. அப்படியே எனக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவேன். அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டு வந்துடுவேன். ஏன்னா இப்போ உங்ககிட்ட எனக்கு பேச தெரியாது. இப்போ நான் பேசிடுவேன். எனக்கு நிறைய நான் கடந்து வந்திருக்கேன். 8 வருஷத்துல நிறைய பேர் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன், எனக்கு தெரியும். அப்போ உங்ககிட்ட எனக்கு பேச தெரியாது. அதனாலேயே என்னமோ தெரியல, ஃப்ரெண்ட்ஸு யாரும் எனக்கு எதுவுமே கிடையாது. தனிமையாவே இருந்துட்டு வாழ்க்கை. சின்ன பிள்ளையிலேருந்து வீடுன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்படி நம்ம விவரம் 5 வயசுலேயே வீட்டில் பிரச்சனைகள் அது ஒரு டிப்ரெஷன் தானே. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கு, ஒரு அம்மா அப்பா இருந்தால் அதில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஒருத்திக்கிட்ட ஷேர் பண்ணால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். நமக்கு அப்படி யாரும் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவோம். நம்ம வீட்டில் அந்த அப்படி பிரச்சனைகள் ஆரம்பிச்சு தான் நான் அப்படி யாருமே எனக்கு தேவையில்லை. இப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்கு அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு கணவனை சண்டை போடுதாங்கன்னா, பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தீர்த்தாவது வைக்கணும். வைக்க மாட்டாங்க. தூரத்துல இருந்து சிரிப்பாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்கெல்லாம் பார்த்து எதுக்கு பிடிக்கணும், பேசணும் இவங்க கிட்டலாம் அப்படிங்க என்னதான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். 11th போனதுக்கு அப்புறம் வீட்டில் ரொம்ப பிரச்சனை அதிகமாகும், டிப்ரெஷன் ஆயிட்டேன். எனக்கு படிப்பே வரல. ஒரு பாடத்துல ஒரு எக்ஸாம் நடந்துச்சுன்னா 2 பாடம் எப்படியாவது ஃபெயில் ஆயிடுவேன். அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்னை நான் சின்ன பிள்ளைலேருந்து சிவில் இன்ஜினியர் படிக்கணும். எங்க மாமா வீட்டில் எல்லாருமே சிவில் இன்ஜினியர் எங்களையும் படிக்க வச்சிடணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. அப்போ நானும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி நல்லா படித்தேன். படிச்சதுக்கப்புறம் 12th 700 மார்க் தான் எடுத்திருந்தேன்.
நான் படிக்கவே இல்லை, வீட்டில் என்ன சொன்னா மார்க் கம்மியாக எடுத்தோம் மில்லில் கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என்னமோ தெரியல 700 மார்க் தான் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இனி படிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கொண்டு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் சரின்ட்டு ஒரு காலேஜில் கொண்டு சேர்த்தாங்க, சிவில் இன்ஜினியர். அவங்க பீஸை சொன்னாங்க, சொல்லும் போதே எனக்கு கேட்டுச்சு, இனி வந்து படிக்கக்கூடாது, எனக்கு அடுத்து 2 பேர் இருக்காங்க அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து நான் போகலை, நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் படித்தேன். கஷ்டம்னா எப்படின்னா, இப்போ தீபாவளிலாம் வருங்களா மேம், தீபாவளிலாம் வந்துச்சுன்னா எல்லார் வீட்லேயும் ட்ரெஸ் எடுப்பாங்க, வெடி போடுவாங்க. நமக்கு வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு ஒரு கறி கூட எங்கள் வீட்டில் எடுக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைகள் நாங்களே இருந்தோம். ஆசையாக இருக்கும். ஆடி தள்ளிப்படியில் போய் கூட ஒரு ஸ்டேஜில் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆடி தள்ளிப்படிக்கு போனால் தீபாவளிக்கு ட்ரெஸ் கிடைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது கூட கிடைக்காம போயிட்டு கிடைக்காது. ஒரு கோயில் கூடனா கறி எடுத்து தர மாட்டாங்க வீட்டில், ஒரு தீபாவளினா கறி எடுத்து தர மாட்டாங்க. ஆசையாக இருக்கும். நாங்கள் எங்கே திரும்ப போவோம், எங்கள் அம்மாவோட அக்கா வீடு, அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வரலாம். அங்கே போனால் நாங்கள் லீவ் விட்டாங்கன்னா அங்கே போயிடுவோம். போய் அவங்க நல்ல சாப்பாடு கறி எடுத்து முட்டை வச்சு எல்லாமே தருவாங்க. எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி தான். அங்கே போனால் நல்லரிசியில் நல்லரிசினா நெல்லரிசி சொல்லுவாங்கல்ல, அதில் பொங்கி தருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வருவோம். காலேஜ் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நிற்போம், பஸ்ஸை விட்டுருவோம். விட்டால் கூட அவங்க அப்பாலாம் போய் பைக்கில் கொண்டு விடுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி கொண்டு விட மாட்டாங்க. நாங்கள் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி 1 மணி நேரம் லேட்டாக கூட காலேஜுக்கு அப்படி தான் நான் போய்கிட்டு இருப்பேன். எனக்கு ஆசையாக இருக்கும் பைக்கில் போய் இறங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அதெல்லாம் வந்து முடிஞ்சிட்டு நமக்கு ஆசை இல்லை. அந்த டைம் ஆசை இருந்துச்சு. இந்த வருஷம் கூட தீபாவளி இருந்துச்சு. அப்போ நான் என்னன்னா எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நமக்குன்னு ஒரு நாள் தீபாவளி வரும், நம்ம இது வரைக்கும் இன்னும் தீபாவளி வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் நாங்கள் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் தீபாவளி வரல, வரும், நல்ல நேரம் பிறக்கும் போது வரும். ஆனா எனக்கு ரொம்ப இதுவா இருக்குது என்னன்னா, உங்களுக்கு உங்க அப்பா வேணுமோ இல்லை அந்த எமோஷன். அதாவது அது ஒரு நேரம் இருந்துச்சு. அப்புறம் வந்து வாழ்க்கையில வந்து எல்லாம் வந்து இது வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெரியுங்களா, அப்புறம் நான் வந்து விட்டுட்டேன். ஏதாவது கேட்கணும் இல்ல சொல்லணுமா உங்க அப்பாவை, ஏன்ற கேள்வி ஏதாவது இருக்கா? என்னைக்குமே வந்து நம்ம பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட், நம்ம மனைவி தான் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் எல்லாருமே நெக்ஸ்ட். நம்ம பிள்ளைங்க நல்லா எல்லாமே கொண்டு போவோம். இப்போ நான் ஒரு ஆசைப்படுவேன், எனக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் வந்து எனக்கு ஒரு வில்லு பாட்டு உங்களுக்கு தெரியும், நான் ஆசைப்படுவேன், எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்போ உன் பிள்ளை நீ ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கணும். அடுத்து ஒருத்தவங்க உன்னை படிக்க வைக்கணும்னா அவங்கள படிக்க வை. உன் பிள்ளை ஃபர்ஸ்ட் கேட்கலாம், நீ அவளை ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கணும். அவங்க தான் பிள்ளைகளை விட மற்றவங்க பிள்ளைங்களை தான் வந்து ஒரு முன்னேற்றி விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு எப்படின்னா, இப்போ எப்பவுமே ஒரு வீட்டுக்கு ஒரு தூணு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க வீட்டில் அது ஸ்ட்ராங்கு கிடையாது. அதனாலதான் எங்க வீட்டில் ஒற்றுமையே கிடையாது. 28 வயசு ஆயிடுச்சு, நடுவில் இந்த லவ் அந்த மாதிரி எல்லாம் லவ்ல எனக்கு எதுவுமே கிடையாது. நான் இது வரைக்கும் எந்த எப்பவுமே வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும். லவ் பண்ணா வந்து ஒரு தப்பா பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும் கிராமத்துலாம். இப்போ எல்லாம் மாறிக்கிட்டு வருது. நான் வந்து 12 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்போ எங்கள் அம்மா ஸ்கூல் போகும்போது சொல்லுது ஒரே வார்த்தை என்னன்னா, ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வா அப்படின்ட்டு தான் அந்த நேரம் இப்படி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தால் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த 4 சவுத்துக்குள்ளேயே நான் இருக்கேன். பையங்க கூட நான் பேசக்கூட யோசிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பையங்களே ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இப்போ ஒரு பொண்ணு பார்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் என்னத்தை எதிர்பார்க்காங்க தெரியுமா, அந்த பிள்ளை குணம் நல்ல குணமாக இருக்கான்னு எதிர்பார்க்க மாட்டேங்காங்க, அந்த பொண்ணுக்கிட்ட அழகு இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்காங்க. என்ன கடைசி காலத்தில் நம்ம அழகையாக கொண்டு போகிறோம் இந்த உலகத்தில், அப்படிதான் எதிர்பார்க்காங்க. ஒரு பொண்ணு பார்த்தோன்னே இந்த பிள்ளை அழகா இருக்காளா சரின்னு சொல்லுவாங்க. படிக்கலான்னு பரவாயில்ல, அழகு இருக்கான்னு பாருங்க, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல அழகா இருக்கலான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன, அப்போ எதுக்கு இந்த ஆம்பளைங்களாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்கள் அம்மாவோட ஒரே ஆசை என்னன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும் தான் ஆசை. அவங்களுக்காக அந்த ஒரு ஆசையை எப்படியா நிறைவேற்றி கொடுக்கணும். எப்படின்னா ஒரு 20 வயசு வரைக்கும் இப்போ ஒரு என்ன பிரச்சனாலும் எங்கள் வீட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கிடுவேன். ஒரு 21 வயசுக்கு மேலே வந்து நான் வீட்டுக்குள்ளே இருந்தோடனே எங்கள் அம்மாவுக்கே எனக்கு பிடிக்கல. வேலைக்கு போ எனக்கு வேலை வந்து பிடிக்கல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது புரிய மாட்டேங்குது. எங்கள் அம்மா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்ககிட்ட கஷ்டம் ஷேர் பண்ணால் கேட்க மாட்டேங்க அது கொடுத்து. சோஷியல் மீடியாவில் எப்படி ஆரம்பிச்சிங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு, யார் சொன்னா இதெல்லாம்? நான் இப்போ வீடியோ வந்து 7 மாசமா தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த செலிபிரிட்டிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள எந்த ஒரு கிசு வந்துச்சுன்னா அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து டிக்டாக்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். டிக்டாக்ல போடும்போது நல்லா ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அது பேன் ஆயிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் வந்தேன். இன்ஸ்டாகிராம்லேயே அந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே போட்டால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. அதாவது டைப் பண்ணி போடுவேன், என்னோட ஃபேஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க நினச்சிருவாங்க, சொந்தக்காரங்க எதுவும் நினச்சிருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டோட சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்குது என்ன சொல்லலான்ட்டு அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். டிப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், சமையல் டிப்ஸு, இந்த அவேர்னஸ் வீடியோ. யாராச்சும் வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா, மக்கள் எதாவது ஹெல்ப் பண்ணாங்க, அதை எடுத்து நான் என்னோட வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அது நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு 4 வருஷமா போட்டேன்.
நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஃபேஸை காமிச்சு வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காமெடி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது அந்தளவுக்கு வியூஸ் போகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேமை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. எனக்கும் ஆசை இருக்கும், ஆனால் நமக்கு வந்து அது செட் ஆகாது. இன்னைக்கு ஒரு 5 ரூபா பண்ணனாலும் நம்ம அம்மாட்ட தான் போய் கேட்க வேண்டியிருக்கு. இது மாதிரி சாதாரண மீடியமான ஃபாலோஸ் வச்சிருக்கவங்க இந்த 1 ரூபா சாக்லேட்டை வச்சு 5 ரூபா பண்டத்தை வச்சு 10 ரூபா பண்டத்தை வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. பார்த்தேன் நமக்கு நல்லா இருக்கேன், நம்ம அம்மா கிட்ட வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி போடுதாங்க நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு. சரி பண்ணு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணினேன். இந்தியா அங்கே பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். போட்டோன்னே 400 பேர் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் விஜய் எங்கள் பேரில் ஒரு கண்டென்ட் போட்டேன். அது என்னாச்சுன்னா ஏ ஃபார் ஆரஞ்சு பழம், ஒய் ஃபார் எல்லோன்னு அப்படின்னு போட்டேன். எனக்கு அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தது. நல்ல 100ல் ஒரு கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வரும், 99 கமெண்ட்ஸ் தப்பான கமெண்ட்ஸ் தான் வரும். உடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரே கவலை, இப்படி வீடியோ பண்ணுத நாளைக்கு கட்டி கொடுக்குற இடத்துல உன்னை என்ன கேட்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க இப்படின்னு வந்து கேட்டாங்க. உடனே எனக்கு பயந்தாங்க முடியல. எனக்கு ஒரே பயத்தில் என்ன செய்ய தெரியாமல் இன்னைக்கு நான் சாப்பிட உள்ள. உடனே விஜய் சாருக்கு நான் மெசேஜ் பண்ணேன், சார் இந்த மாதிரி என்னை உங்கள் நேம் போட்டேன். உடனே இந்த மாதிரி எனக்கு கவலை, நான் பேட் கமெண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டேன், எங்கள் அம்மாவாலே ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் பார்க்கல, ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த மெசேஜ் இருக்கு, நான் போட்டேன். என் தங்கச்சியே சொன்னான், நீ நாளைக்கு கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் அவங்க சமைக்கலன்னா என்ன செய்வேன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி சமையல் வீடியோ போடுவேன், அதுவும் வேண்டாம்னா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா. எனக்கு பதில் சொல்ல தெரியலை. நான் 2 நாள் வீடியோ போடுறதை விட்டுட்டேன். மறுபடியும் நான் அதை விட்டுட்டு என் பழைய கண்டென்ட்கே வந்துட்டேன். மறுபடியும் போட்டேன், மோனிகாங்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா போச்சு. போனதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்துட்டு, ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தோடனே வேண்டாம் அதை விட்டுரு அப்படின்னதுக்கு இல்லை. என்ன பெரும்பாலும் என்ன பேட் கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க உங்க மேல, என்ன கருத்துக்கள் வைக்கிறாங்க? ரொம்ப கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ எனக்கு பேட் கமெண்ட்ஸே வர்றது கிடையாது. ஓகே, 99 நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு பேட் கமெண்ட்ஸ் வருது. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. உடனே எனக்கு அழுது என்ன செய்யன்னு தெரியாம, நம்ம வீடியோ விட்டுறக்கூடாது, நல்லா போய்கிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ விட்டுட்டா என்ன செய்யன்னு யோசிக்கும் போதுதான் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்தேன். அதை வச்சு ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட வீடியோ நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஓகே, நீங்க ப்ராப்பரா அந்த எழுத்துக்கான வார்த்தை சாப்பிடாததுக்கு காரணம் உங்களுக்கு வாங்கி தரல. எங்க அம்மா வந்து அதுக்குதான் காரணம், எங்க அம்மா தான் காரணம், வாங்கி தர காரணம். அதனால ட்ரெண்ட் மாறிடுச்சு. உண்மையாவே அவங்க வாங்கி தர முடியாதுக்கு அப்புறம் தான் நான் ட்ரெண்டாவே ஆயிருக்கேன். அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம பேசினாலதான் இப்ப ட்ரெண்ட் ஆயிருக்கேன். இப்ப கோமாளியா பண்ணாதானே எல்லாரும் வந்து ஏத்துக்கிட்டாங்க, எல்லாம் டேலண்ட காமிச்சு யாராவது ஏத்துக்கிட்டாங்களா? எனக்கு இவ்வளவு நேரம் கேட்கும் போது உங்க அம்மா கிட்ட பேசணும்னு தான் தோணுது. ஏன்னா இந்த ட்ரெண்டுக்கான முக்கிய காரணமும் அவங்கதான், தேவியோட முக்கிய காரணமும் அவங்கதான். ஸோ அவங்ககிட்ட பேசி நிறைய விஷயம் போகலாம். அம்மாவை கூப்பிடலாமா? காரணம்னா அவ இதெல்லாம் நினைச்சு அந்த வெளியிடத்துல என் ஃப்ரெண்டோடையும் நல்ல அன்பு கிடைக்கல, வீட்டுக்குள்ளேயும் நம்ம வீட்டுல சண்டை பிரச்சனை இதா இருந்தது, வேலைக்கு போன இடத்துலையும் பிள்ளைய பிரச்சனைப்படுத்துது. அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே வச்சு புழுங்கி அதனாலதான் அவள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே சொல்லாத அளவுக்கு அப்படியே இருந்துக்கிட்டா. நீங்க ஒருபோதும் நீங்க போய் பேசலையா? பேசத்தான் செய்வேன். பேச சொல்லும்போது என் மனசுக்குள்ள இருக்க கவலை எனக்கு தெரியும்னு சொல்லுவா. அப்போ நான் அதை சொல்லுவேன், நீ என்கிட்ட சொல்லு, நீ ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தூர போயிட்டானா உனக்கு அந்த கவலை இருக்காதுமே. அவளுக்கு கல்யாணங்க எண்ணத்திலே இது இல்லை. இப்பவும் எனக்கு கவலை அதுதான், அவள் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அவள் சந்தோஷமா இருக்கும். எனக்கு அதான் நிம்மதி. அதனால தான் அவள் அப்படியே புழுங்கி வீட்டுக்குள்ளே இருந்துட்டா. இருந்து அப்போ நான் செல்லில் போடுறதே நான் தவறாக போடலை, என் மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன், நீங்கள் அதுக்கு தடை சொல்லாதங்க அப்படின்னா. அவளுக்கு கூடுதல் அம்மையும் அப்பாவும் நான் தான். கல்யாணம் பண்ணி அவள் வெளியே போயிட்டாள்னா அவள் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாள்ல, நான் அவளை பற்றின கவலை இருக்காதுல்ல, அந்த எண்ணம் தான் எனக்கு இருக்கு. யாரும் வந்து உங்களோட ஊர்ல அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்து கேட்கலையா? போடுதான்னு கேட்பாங்க, எதுக்கு போடுதா, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல, எதுக்கு வீடியோ போடுதா அப்படின்பா. அவளுக்கு மனசு பிடிச்சிருக்கு போடுதா அப்படின்னோடனே ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆமா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இது நம்மளுக்கு வேண்டாமா, இப்போ நீ போடுவ, திருப்பி நீ நாளை கல்யாணம் பண்ண பிறகு அந்த பையன் சம்மதிச்சா தானே முடியும், சம்மதிக்கலாம் இது பிரச்சனை தானே அப்படிமே. அவ சொல்லுவா, நான் தவறா போடலை, அது தவறானா தானே அவங்க சம்மதிக்க மாட்டாங்க, ஏன் மன திருப்தியும் போடுதேன், அவங்க சம்மதிச்சாக்கி நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன். நீங்க ஒருபோதும் சொல்லலையா, இல்லடா நீ வீட்லயே இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி ஆயிட்ட, சோசியல் மீடியா விட்டுட்டு வெளியே வேலைக்கு போ, பழகாரமே பசங்க கூட சேரு அப்படின்னு சொல்லுவேன். நீ யாரும் வீட்டுக்கு வந்தாலும் பேசு, திருப்பி நான் இல்லைனாலும் சரி வாசல்ல வந்து, அவளுக்கு வாசல்ல வாசலுக்கே வரமாண்டா, வீட்டுக்குள்ளே ரூம்லயே அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருப்பா.
அப்போ சொல்ல இப்படி வீட்டுக்குள்ள இருக்காத புளிங்கிருவ, நீ வெளியில வா, வெளியில வந்து நம்ம திண்டுல வந்து உட்காரு, 2 ஆள் போறது வரதை பாரு, உன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம் இருக்காது, வீட்டுக்குள்ளே இருந்து நீ புழுங்காத அப்படின்னு சொல்லுவேன். அவ எனக்கு வெளி ஆட்களே எனக்கு பிடிக்கலம்பா, நீ இன்னைக்கு சரியா போச்சு, நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனாக்கி அதே மாதிரி இருக்க முடியாது, எல்லாத்துலேயுமே நீ பேசணும். நான் அப்போ பார்த்துக்குவேன், இப்போ நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்பா. அப்பா எதுவும் சொல்லலையா உங்களுக்கு இந்த வீடியோ போடுறது இதெல்லாம்? இல்ல இப்போ வந்து எனக்கு பேச மாட்டேன் நான் வந்து. ஆனா இப்போ வந்து எனக்கு ப்ரொமோஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து நான் எனக்கு இப்போ யாராவது ஒரு அமௌண்ட் அனுப்பி விட்டாங்கன்னா உடனே எனக்கு அவங்க செல்லுக்கு தான் மெசேஜ் போவோம். நான் உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன், எங்கள் அம்மாட்ட இருந்து கேட்க சொல்லுவேன். உடனே அவளை வீடியோ போட சொல்லி, இப்படி தான் பணம் வரும், அவள் வீடியோ போட்டால் கரெக்டாக பணம் வந்துகிட்டு இருக்கோம், அவளை போட சொல்லு அப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு. என்னை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. வீட்டில் எங்க அம்மா வந்து இந்த மாதிரி போடாதன்னு சொல்லுறதுக்கு வீட்டில் இன்னும் மித்தவங்க இருக்காங்களா, எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. எனக்கு அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்டே. எனக்கு இந்த வீடியோல நான் நல்லா ரீச் ஆயிட்டேங்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ நம்ம வாழ்க்கையில சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த விடுற மாதிரி இருக்கீங்களா இல்ல இது? நான் இதுக்காக தான் 8 வருஷமா போராடிட்டு இருக்கேன். எனக்கு இது கிடைச்சிருக்கு, நான் இதை விடவே மாட்டேன். கல்யாணம் ஆனப்புறமா? ஆமா, விட மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான், உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை என்ன சொல்றது, உங்களை ஹேண்டில் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா கிடைக்கணும்னு நினைக்கிறேன். மேபி. தேங்க்யூ ஸோ மச்.